ஃபண்டு பிரச்சனை கிடையாது. அடுத்த 5 வருஷத்துல நாங்க வந்து 2 லட்சம் கோடி கூட தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10-way கரப்ஷன்ஸ், அதாவது 10 வழியில கரப்ஷன்ஸ் இருக்கு. இதை நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். கான்ட்ராக்டர்ஸ் டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராஜெக்டை முடிக்க முடியாம பல வருஷம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவருடைய பதிவு பண்ணார். அப்ப நான் சொன்னோம், எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் சரி வெளிப்படை தன்மையான ஆட்சி நிர்வாகத்தை உருவாக்கும்னு பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு சார். இன்னொரு 8 மாசம் கழிச்சு வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஃபண்ட் அலாட் பண்ணும்போது சொல்லுவீங்க, அந்த ஒவ்வொரு ரூபாயும் கரெக்டான இடத்துல போய் சேரும். அதுல நேற்று வந்து முன்னாடி எம்எல்ஏ ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 200 கோடி தான் கம்மியாக ஒதுக்குவாங்க. எம்பி ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்டு சேர்த்து 1000 கோர்ஸ் கேட்டோம். உடனடியாக யூனியன் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணாரு. சொன்ன எல்லா ப்ராஜெக்டும் அப்ரூவ் பண்ணாரு. ஸோ ஃபண்டு பிரச்சனை கிடையாது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்டு பிரச்சனை கிடையாது. அப்ப எக்ஸிகியூஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட் ஹைவேஸ்ல நம்ம எடுக்கிறதா இருந்தா ஒரு டெண்டருடைய பணிகள் டிரான்ஸ்பரன்சியா இருந்ததில்லை. ஆன்லைன் டெண்டர் சொன்னாலும் அதிகாரிகள் இல்லாம பார்க்காம நடந்ததில்லை. மெயின் பாலிசி அந்த வெரிஃபிகேஷன் ஃப்ரம் ஆபீஸ் பேரர்ஸ், அதாவது அதிகாரிகளுடைய வெரிஃபிகேஷன் இன்னுமேட்டு கிடையாது. எல்லாமே ஆன்லைன் டெண்டர் மூலமா தான் நடத்தப்படும். நம்பர் 1 பாயிண்ட். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு அதற்கான தகுதிகள், என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறோம், என்ன டைம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா டெண்டர்ல இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 25,000-30,000 கோடி ரூபாய் வேலை பண்ற இடத்துல ஒரு சில நிறுவனங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டெண்டர் வந்து இனிமேட்டு நிரப்பப்படாது. எல்லோரும் சமமா, அது வந்து ஒரு 20 கோடி டெண்டரா இருந்தாலும் சரி, 50 கோடி டெண்டரா இருந்தாலும் சரி, 5000 கோடி டெண்டரா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி பாலிசியை நெடுஞ்சாலைத்துறை இனிமேட்டு பின்பற்றும். அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அமைச்சராகி என்னை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், மக்களுக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் பதிவு பண்ணிக்கிறேன். நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னங்கிறது பதிவு பண்றேன். 2 வழிச்சாலையே 4 வழிச்சாலையே ஆக்கணும், 4 வழிச்சாலையே 6 வழிச்சாலையே ஆக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.